அவனுக்கு என்ன யோகிதை இருந்தது அவனை அவனை வந்து ஏத்துட்டார் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு யோகிதை இருந்துதான். ஹனுமத் சமேன குருனா அப்படிங்கிற குருவை வச்சுட்டு இருந்தானா. அந்த ஒரு யோகிதை போருமா, வேற எதுவுமே வேண்டாமா. அப்ப இது மாதிரி ஏதாவது யோகிதைகள் இருந்தாதான் பரமபுருஷன் நம்மளை வரிப்பான். அவர் வரிச்சாதான் நம்ம போய் அவரை சரணமடைய முடியும். அப்படின்னா இந்த சாஸ்திரங்கள்லாம் இந்த தர்மத்தை பண்ணு அந்த தர்மத்தை பண்ணு அப்படின்லாம் விதிக்கிறத, இந்த தர்மங்கள்லாம் அப்ப வியர்த்தம் தானா? அவர் யாரை வரிக்கிறாரோ அவளை தானே சரணம் அடைய முடியும், அவளுக்கு தானே சரணாகதிங்கிறது கிடைக்கும். அப்படின்னு பார்த்தா இந்த தர்மங்கள்லாம் எதை சொல்ல வருது அப்படின்னா, பரமபுருஷ வர்ணியமான குணங்களை உனக்கு உண்டாக்குறதுக்கு தான் இந்த தர்மங்கள்லாம் இருக்கும். இந்த தர்மத்தை செய்ய செய்ய தான் உனக்கு அந்த குணங்களே வரும். அப்பதான் உன்னை வரிப்பாராம். அதுக்கப்புறம் தான் நீ சரணங்கிற புத்தியே உனக்கு வருமா. அதனால இதெல்லாம் வியர்த்தம் இல்லை. இந்த தர்மத்துக்கு பிரயோஜனமே வந்து